வாழ்க்கையில் துள்ளித் திரியும் இளமை பருவம் உதயமாகிறது. ஆனந்த பூங்காற்றில் இசைந்து சந்தோஷ மண்டலத்தில் புத்துக் குலுங்கும் வண்ணப்பூக்கள்தான் வாலிபர்கள். கொண்டாட்டம் நிறைந்த இப்பருவத்தில் திண்டாட்டங்கள் ஏன்? தொடர் தோல்விகளா, விரக்தியா, உள்மன காயங்களா, தனிமையா, கசப்பா? இவற்றிற்கு பதில் தற்கொலைதானா? பொறுத்திருந்து பாருங்கள். வாலிபர்கள் நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இருளான என்னுடைய வாழ்க்கை வெளிச்சமாய் மாறியதை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள நல்லூர் தான் என்னுடைய சொந்த ஊர். மிகவும் வசதியான செல்வமிக்க குடும்பத்தில் பிறந்த நான் 6ஆம் வகுப்பு படிக்கும்போது என்னுடைய தந்தையை நான் இழந்து விட்டேன். இதன் நிமித்தமாக என்னுடைய குடும்பம் மிகவும் ஏழ்மையான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டது. எனக்கு உடம்பிறந்த சகோதரர்கள் 3 பேர் உண்டு. ஒரு சகோதரியும் உண்டு. அதன் பின் என் தாயார் தான் எங்களை மிகவும் கஷ்டப்பட்டு வளர்த்து வந்தார்கள். வறுமை காரணமாக என்னுடைய பள்ளி படிப்பை நிறுத்த வேண்டிய கட்டாயம் வந்துவிட்டது. நான் வேதனை அடைந்தேன். ஆனால் என் தாயார் கைத்தொழில் செய்து கடன்பட்டு மீண்டும் என்னை படிக்க வைத்ததை என்னால் மறக்கவே முடியாது. பள்ளி படிப்பு வெற்றிகரமாக முடியும் தருவாயில் சினிமா மோகம் என்னை மிகவும் பாதித்தது. சினிமா உலகத்துக்குள் செல்ல நான் ஆசைப்பட்டேன். சினிமா நடிகர்கள் போல மாற வேண்டும் என்று நான் விரும்பினேன். அதற்கான முயற்சிகளும் நான் எடுக்க ஆரம்பித்தேன். புதுமுகங்கள் தேவை என்கிற விளம்பரங்களை நான் பார்த்து சேகரித்து வந்தேன். எனக்குள் நாளுக்கு நாள் கற்பனைகளை நான் வளர்த்து கொண்டேன். எனக்குள் அதிகமாக ஆசை பெருகியது. என்னை நானே ரசித்துக் கொள்ள ஆரம்பித்தேன். சினிமா பத்திரிகைகள் அதிகமாக வாசிப்பது நான் பைத்தியம் பிடித்தவனை போல மாறினேன். பிரபல சினிமா நடிகர் ஒருவரின் தீவிர ரசிகனாக நான் இருந்தேன். அநேக நடிகருடைய படங்களை என்னுடைய வீட்டின் அறைகளிலும் என்னுடைய பாட புஸ்தகத்திலும் ஒட்டி வைப்பது என்னுடைய வழக்கம். என்று நான் இவர்களைப் போல நடிகனாக மாறுவேனோ என்ற ஏக்கம் என்னை மிகவும் மோசமான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளியது. சினிமாதான் எனக்கு சந்தோஷம் என்று வாழ்ந்த என் வாழ்க்கையில் வறுமைகள் ஏற்பட்டது. நிம்மதியை இழந்தேன். சமாதானம் இல்லை. என் வாழ்க்கையில் இனி யாருக்காக வாழ வேண்டும்? நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் என்று பல கேள்விகள். தற்கொலையை நாடினேன். வசந்தமாய் வாழ வேண்டிய நாட்கள் கசந்து போனதால், பாசமான உறவுகளும் வேஷமானதால் ஒரு நெடுந்தூர பயணத்தை தற்கொலையால் முற்றுப்புள்ளி வைக்க நினைக்கிறார் இவர். சார், இந்த ப்ரோக்ராம்ல பார்த்தது போல வாழ்க்கையில தோல்விகள்னு வரும்போது இளம் பருவத்தில் அதை சகித்து கொள்ளும் தன்மை இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இப்போ உள்ள வாலிப பிள்ளைகளுக்கு அந்த இது வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா முன்காலத்துலலாம் கூட்டு குடும்பமாக இருப்பாங்க. பிரச்சனை நீ வந்துச்சுன்னா பிள்ளைகள் தாத்தா பாட்டிக்கிட்ட போய் அவங்க பிரச்சனையை சொல்லுவாங்க. இப்போ அந்த கூட்டு குடும்பம் கிடையாது. இப்போ தாய் தகப்பனும் வேலைக்கு போயிடுறாங்க. இந்த பிள்ளைகளுக்கு அட்வைஸ் கேட்கறதுக்கோ அவங்க பிரச்சனையை தீர்க்கிறதுக்கோ யாருமே இருக்க மாட்டாங்க. மற்றது பார்த்தீங்கன்னா படிப்பு. காலையில் படிப்பு போனாங்கன்னா சாயங்காலம் டியூஷன், நைட்டில் டியூஷன். இப்படி அவங்களுக்கு மனபாரம் ஜாஸ்தி ஆனதுனால அவங்களால மெச்சூர் மைண்ட், அதாவது வாழ்க்கையில் அவங்க ஒரு நல்ல ஆரோக்கியமான மனநிலையில் அவங்க இப்போ வளர்றதில்லை. தற்கொலைங்கிற முடிவின் பயங்கரத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க டாக்டர். தற்கொலைன்னு ஒருத்தர் இது பண்ண பிறகு அந்த பாடும் கஷ்டம்